Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography topics பார்த்துடலாம். First as usual நம்ம list of topics பார்க்கலாம். ஏன் அந்த topics newsல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு topic குள்ள போய் டீடைல்டா பேசலாம். So first glacial lake. National Disaster Management Authority வந்து glacial lakes மானிட்டர் பண்ண போறாங்க. disasters prevent பண்றதுக்காகன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So நம்ம glacial lake பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் போலாண்ட். இந்தியா போலாண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எவால்வ் ஆகி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வரைக்குமே எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ நம்ம போலாண்ட் பார்த்து படிக்கணும். அதுக்கப்புறம் போட்ஸ்வானா. வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் வந்து போட்ஸ்வானால தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம போட்ஸ்வானா பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பனாமா. பனாமா வந்து to the countries like Ecuador, China and India, migrant deportation flights வந்து increase பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம பனாமா பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். இது வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட்க்கு நாட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளேஷியல் லேக். ஸோ பேர்லேயே என்ன இருக்கு? கிளேஷியர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற ஒரு பாடி ஆஃப் வாட்டர் தான் கிளேஷியல் லேக். ஓகேங்களா? அண்ட் மொரைன்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க. ஓகே, ஏன்னா மொரைன்ஸ் அண்ட் பெரிய ஐஸ் பிளாக்ஸ் தான் இந்த கிளேஷியல் லேக்கு வந்து நேச்சுரல் பவுண்டரிஸா இருக்க போகுது. ஸோ நீங்க ரிவர்ஸ் படிக்கும்போது என்ன படிப்பீங்க? டெல்டாஸ்ன்னு சொல்லி படிப்பீங்களா? அப்படின்னா என்ன? ரிவர்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போது அவங்க டெப்ரி ராக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போய் டிபாசிட் பண்ணி டெல்டாஸ் ஃபார்மேஷன் நடக்கும்னு சொல்லி படிப்பீங்களா? சிமிலர்லி கிளேஷியர்ஸ்ல நடக்கிற ஃபினாமினா தான் மொரைன்ஸ். கிளேஷியர்ஸ் போய் எரோட் பண்ணி டெப்ரி ராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போய் என்ன ஃபார்மேஷன் நடக்கும்? மொரைன் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த மொரைன் அண்ட் பெரிய ஐஸ் பிளாக்ஸ் தான் கிளேஷியல் லேக்கோட நேச்சுரல் பவுண்டரிஸா இருக்க போகுது. ஓகே, அண்ட் தென் இந்த கிளேஷியல் லேக்ஸ் வந்து அப்ரப்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் நடக்கும் போது என்ன நடக்கும்? கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து மிட்டிகேட் பண்றதுக்காக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க? நேஷனல் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து யாரு அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க? சென்டர் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு? நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் வாட்டர் அண்ட் வெதர் வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளேஷியல் லேக்னா என்ன? மொரைன்ஸ்னா என்ன? கிளேஷியல் லேக்குக்கு என்ன வந்து நேச்சுரல் பவுண்டரிஸா இருக்க போது? கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்னா என்ன? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போலாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து போலாண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து 1954ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1957ல வார்சால இந்தியன் எம்பசி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எவால்வ் ஆகி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்காக 4-year ஆக்ஷன் பிளான் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு கீழே என்ன பண்ண போறோம்? ட்ரேட், டெக்னாலஜி, கனெக்டிவிட்டி, கவுண்டர் டெரரிசம், சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லி பல ஏரியாஸ்ல நம்ம we are going to have partnership. ஓகேங்களா? அண்ட் தென் இங்க சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன? இந்தியா வந்து போய் போலாண்ட்ல ஒர்க் பண்றக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் போலாண்ட் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்த அக்ரிமெண்ட் தான் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அதுவும் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்? சைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ போலாண்ட் கேபிட்டல் வந்து வார்சா. ஓகேங்களா? அண்ட் பார்டரிங் சி வந்து பால்டிக் சி. ஓகேங்களா? இதுல வந்து 7 லேண்ட் பார்டர்ஸ் இருக்கும். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ரஷ்யா அண்ட் லித்துவேனியா நார்த் ஈஸ்ட்ல வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெலாரஸ், உக்ரைன் வந்து ஈஸ்ட்ல வரும். ஓகே, அண்ட் தென் ஜெர்மனி இன் த வெஸ்ட். அதுக்கப்புறம் செக் ரிப்பப்ளிக் அண்ட் ஸ்லோவேக்கியா இன் த சவுத். ஓகேங்களா? ஸோ இதோட லேண்ட் பார்டர்ஸ் போலாண்டுக்கு 7 லேண்ட் பார்டர்ஸ் அண்ட் பார்டரிங் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்டிக் சி. ஓகே, இது வந்து சென்ட்ரல் யூரோப்ல இருக்கு. ஓகே, இதுதான் போலாண்டோட லொகேஷன் அண்ட் பார்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் நோ அபவுட் திஸ். அதுக்கப்புறம் போட்ஸ்வானா.
ஓகே. போட்ஸ்வானா வந்து இவங்களோட எக்கானமி பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் மோர் ஆன் டைமண்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் த அதர் திங் இஸ் 80% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இதில் டைமண்ட்ஸ் தான். ஓகே. மைனிங் அண்ட் டூரிசம் தான் இவங்களுக்கு வந்து மெயின் எக்கானமி. ஓகேங்களா. அண்ட் போட்ஸ்வானால நிறைய கிறிஸ்டியன் பாப்புலேஷன் தான். ஓகே. அண்ட் இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு போட்ஸ்வானால 90% வந்து 7 தான் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகேங்களா. அண்ட் தென் போட்ஸ்வானா பார்த்தீங்கன்னா லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஓகே. போட்ஸ்வானா இஸ் a land locked country. ஓகே. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா check the boundaries. Namibia. Okay. And then here South Africa and then Zambia and Zimbabwe. Okay. இதுதான் இவங்களுக்கு வந்து land boundaries. It is a land locked country. இங்க இன்னொன்னு என்ன ஒக்கவேங்கா டெல்டா. Okay. Check this location as well. Okay. அதுக்கப்புறம் பனாமா. ஓகே. பனாமா எங்க இருக்கும்? லாட்டின் அமெரிக்கால இருக்கும். அப்படின்னா சவுத் அமெரிக்காவோட சென்ட்ரல் அமெரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் பார்டர் அண்ட் இட் ஆல்சோ பார்டர்ஸ் சவுத் அமெரிக்கா. ஓகே. அப்படிதான் பனாமா இருக்கும். கரெக்டா. ஓகே. சென்ட்ரல் அமெரிக்காவோட சதர்ன் பார்டர் அண்ட் அப்படியே அது வந்து இட் ஆல்சோ பார்டர்ஸ் சவுத் அமெரிக்கா. ஓகே. கரெக்ட். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பனாமாக்கு வந்து another borders Caribbean Sea and Pacific Ocean. Okay. Caribbean Sea and Pacific Ocean. நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து isthmus ன்னு சொல்ற வேர்ட் வந்து you should know. Okay. அப்படின்னா என்ன? narrow strip of land connecting two big land areas. இதுதான் நம்ம isthmus ன்னு சொல்றோம். இப்போ நம்ம வேர்ல்ட்லயே we have two famous isthmus, which first one வந்து Isthmus of Panama, which connects North America and South America, and then Isthmus of Suez. This connects Africa and Asia. இது படிச்சிருப்பீங்களா நீங்க? Correct, right? Isthmus of Suez connects Africa and Asia. And other boundaries of Panama, Colombia and Costa Rica. Okay. இந்த பவுண்டரிஸ் தெரிஞ்சுக்கணும். கோஸ்டாரிக்கா அண்ட் கொலம்பியா. அதுக்கப்புறம் மெரைன் பவுண்டரிஸ் கரீபியன் சி அண்ட் பசிபிக் ஓஷன் அண்ட் இஸ்மஸ் ஆஃப் பனாமா கனெக்ட்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. இஸ்மஸ் ஆஃப் சுயஸ் கனெக்ட்ஸ் ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியா. ஓகே. அதுக்கப்புறம் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம we should know about கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட். இது என்னன்னா நீத்தி ஆயோக் தான் இந்த பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அண்ட் திஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா. திஸ் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. அண்ட் என்னென்ன கவர் ஆகும் இங்க? அவங்க வந்து டூரிசம், டிஃபென்ஸ், கோஸ்டல் ரெகுலேஷன், லாஜிஸ்டிக்ஸ், இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்து மேல ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல. ஓகேங்களா. அண்ட் மெயின்லி ஏர்போர்ட், பவர் பிளான்ட், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், டவுன்ஷிப், இந்த 4 ஏரியாஸ்ல there is going to be major focus. ஓகேங்களா. அண்ட் தென் இங்க இருக்கிற கூடிய ட்ரைப்ஸ் என்ன சொல்றாங்க? ஷாம்பைன் ட்ரைப்ஸ். இவங்க particularly vulnerable tribal groups. Okay. In the region la only these tribes will have mongoloid features. Okay la. Remaining particularly vulnerable tribal groups க்கு வந்து நிறைய negroid features தான் இருக்குமா. இந்த particular Champagne tribes க்கு வந்து they are particularly vulnerable tribal groups, particularly vulnerable tribal groups, and இவங்களுக்கு features பாத்தீங்கன்னா mongoloid features. ஓகேங்களா. and your duty
please check the complete location and all the details about Great Nicobar Island. ஓகேங்களா? மேப். இப்போ நம்ம ஒரு குவிக் ரிவிஷனுக்கு போயிடலாமா? ஃபாஸ்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளேஷியல் லேக். கிளேஷியல் லேக்னா ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கிளேஷியர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? கிளேஷியல் லேக்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? மொரைன்ஸ்னா என்ன? ரிவர்ஸ்ல டெல்டாஸ் மாதிரி கிளேஷியர்ஸ் எரோட் பண்ணி அந்த ராக்ஸ் டெப்ரி அண்ட்ல கலெக்ட் பண்ணி போய் டிபாசிட் பண்ணி ஃபார்ம் பண்றது தான் மொரைன். ஓகே, அண்ட் இதுதான் வந்து கிளேஷியல் லேக்ஸ்க்கு நேச்சுரல் பவுண்டரியா இருக்க போகுது. அண்ட் இந்த கிளேஷியல் லேக் வந்து அப்ரப்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் நடக்கும்போது என்ன நடக்கும்? கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். ஓகே, அண்ட் இப்போ சென்ட்ரல் வந்து இந்த கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ்னு மிட்டிகேட் பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலாண்ட். போலாண்டுக்கு வந்து பார்டரிங் சி பார்த்தீங்கன்னா பால்டிக் சி அண்ட் அதுக்கு 7 லேண்ட் பார்டர்ஸ் இருக்கு. ப்ளீஸ் நோ அபவுட் தட். இப்போ நம்ம 4-year ஆக்ஷன் பிளான் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாட்ஸ்வானா, அவங்க தே டிபெண்ட் ஆன் டைமண்ட்ஸ் அண்ட் மைனிங் அண்ட் டூரிசம் தான் அவங்களுக்கு வந்து மேஜர் எக்கானமி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 90% வந்து தே ஆர் கவர்ட் பை சவானாஸ் அண்ட் அங்கே கிறிஸ்டியன் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் அ லேண்ட் லாக்டு கண்ட்ரி அண்ட் அதுக்கு 4 பார்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பனாமா, அதோட பார்டர்ஸ் கரீபியன் சி, பசிபிக் ஓஷன். இப்படி பார்த்தீங்கன்னா கொலம்பியா அண்ட் கோஸ்டாரிக்கா. ஓகேங்களா? அது எங்க இருக்கு? லாட்டின் அமெரிக்கால இருக்கு. இஸ்த்மஸ்னா என்ன? இஸ்த்மஸ் ஆஃப் பனாமா என்ன? இஸ்த்மஸ் ஆஃப் சுயஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட், அது வந்து யார் பிளான் பண்ணாங்க, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, வாட் ஆர் த மேஜர் ஏரியாஸ் அண்ட் வாட் இஸ் த ட்ரைபல் குரூப் லிவிங் தேர் அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரன்ட்ஸ் கன்சிஸ்டண்டாக இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, ப்ளீஸ் மேக் எ டீடைல்டு நோட்ஸ் அண்ட் கீப் ரிவைசிங் தெம். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே.